கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்கள் வாழ்த்தி நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளின் தகப்பன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இணைய போகிற எல்லா ஊழியர்களையும் நேர்களையும் அன்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இவ்வளவு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த இருக்கிற தேவனிடத்துல நம்மை ஒப்புக்கொடுப்போம், ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீ பாராட்டின கிருபை தருணத்துக்காக நன்றியாக அப்பா. இவ்வளவு தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டு நல்ல தயவுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அற்புத கரமங்களை தாங்கி நிற்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். உம்முடைய அரவணைக்கிற கரமங்களை நடத்துறதுக்காய் நன்றி ஆண்டவர். தகப்பனே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறது போல என்னுடைய ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறது கத்தாவே. இந்த வேளையிலும் தகப்பனே, நீங்க எங்களை ஆளுக செய்ய விட்டு கொடுக்கிறோம் கத்தாவே. இந்த நாளும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் தகப்பனே, இந்த நேரடி ஒளிபரப்பு, இந்த மாலை ஒளிபரப்பை நீங்க ஆசீர்வதித்தரும்படியா உங்களிடத்துல ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. நீர் ஆளுக செய், நீர் வழி நடத்தும் பிரசன்னத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம், வல்லமைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வரும்படி ஆட்சேபிக்கிறோம். விசேஷமாக சங்க வானொலி ஊழியத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். காலை முதல் இம்மட்டுமாய் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க நடத்தி வந்தீங்கப்பா. அந்த வெளிச்சத்தை காண, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளவும், அந்த விடுதலை வெளிச்சமாக நீங்க இருக்கு வெளிச்சம் கொடுக்க நீங்க கிருபை செய்தீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. கிருபையாய் நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க பஸ்காய் சோஸ்திரம். அந்த ஊழியத்தை செய்கிற கத்தா ஊழிய ஸ்தாபகருமான நன்றி செலுத்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம். விடாத கோட்டைகளை வைத்துக்கொண்டு எதிரே நுழையாமல் பாதுகாத்து இன்னும் வல்லமையால நிரப்பி பயன்படுத்துங்க. உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது தங்கட்டும் ஆண்டவர். நீதிமான சரசன் மேல் ஆசீர்வாதங்க தங்கும்னு சொன்ன வார்த்தைகளுங்க நீங்க அப்படியே ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கும். அதே போல கத்தா அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழியர்களுக்கும் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், ஊழியங்கள், சபைகள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியோட கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வெளிச்சத்துல வெளிச்சமாயிருப்பவர் நீங்க. இதனால வெளிச்சம் கொடுக்க எழுந்தல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். உடையத்தை ஆசிரும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். இதனாலும் கத்தாக இவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. தொடக்கம் முதல் முடிய வரைக்கும் இந்த பிரசன்னம், இதனுடைய ஆளுகை, இதனுடைய வழிநடத்தல் உண்டாவதாக. மாம்ச கிரிகள் அழிக்கப்பட்டு ஆவி சிந்தி நிரப்புங்க, வழி நடத்துங்க ஆண்டவர். உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்யுங்க அப்பா. வார்த்தையை கொடுக்க போற எல்லா ஊழிய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. துதி பாடல் ஜெபத்தை கூட எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் உங்கள் இருக்கிற இடங்கள் அனுபவிக்கத்தக்கதாக நீ கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாளிலும் அடிமையை ஒப்புக்கொடுக்கிறேன் தகப்பனே. ஊழியத்தை தொகுத்து வழங்க தபலனை சத்துவத்தின் தாங்க ஆண்டவர். உச்சாரத்தின ஊற்றுங்க ஆண்டவர். அப்பா, உடைய கிரியங்களை உள்ள வெளிப்படட்டும் ஐயா. குடும்பங்களை, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமா நித்திய வெளிச்சத்தில் ஊழியத்தை செய்யற மூத்த ஊழியருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள், ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற டோலி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அஞ்சலி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தர்ணா சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு கொடுத்த அந்த ஊழிய தாளந்துக்காய் நன்றி செலுத்துறோம். இன்னும் புதிய பாடலை கொடுத்து ஊழிய எல்லைகளை விசாலமாக்க ஆசீர்வதிங்க குடும்பத்தை. அப்பா, அவடல்ல கரம் தாங்கி நடத்தட்டும், முற்றுமாய் பொறுப்படும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தை காலம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே இந்த மாலை பொழுதிலும் உங்களை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வரவேற்கின்றேன். இதனால் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையானது, அவர் என் சத்தத்தை கேட்பார், அவர் என் சத்தத்தை கேட்பார். யார் அவர்? கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என் சத்தத்தை கேட்பார். இது சங்கீதம் 55 சங்கீதம். அங்கே வார்த்தை சொல்லுகிறது,
அப்படியாக 17ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்றது, அவர் என் சத்தத்தை கேட்பார், என் சத்தத்தை கேட்பார். எப்படி என்று சொன்னா அந்த வார்த்தை எப்படி சொல்றது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். முறையிடுண்ட விண்ணப்பம் பண்ணுவேன், அவரிடம் சொல்லுவேன். ஆனா அவர் சொல்லும் பொழுது அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்படியாக இன்றைக்கு அவரின் சத்தத்தை கேட்பார். நீங்க துதிக்கிறீங்களா, ஜெபிக்க போறீங்களா, வார்த்தையை சொல்ல போறீங்களா, சாட்சி சொல்ல போறீங்க, நிச்சயமாக அது எதுவா இருந்தால் அவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்பார் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக கேட்பவர். செவிகளை திறந்து இந்த ஸ்தலத்தை செய்யப்படுற ஜெபங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவை, அவருடைய செவிகள் கவனிக்கிறதாக இருக்கிறது. அப்படியான தேவனிடத்துல நிகழ்ச்சிகளை ஒப்பு கொடுப்போம். சத்தத்தை கேட்பார். ஆமீன். இந்த நாளில் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இந்த நாளில் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கூடாக தாளந்தை கொடுத்த பிள்ளைகள் தாளந்துகளை வெளிப்படுத்துவார்கள். 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்கூடாக கணக்கு சொல்ல போறோம். 7:30 எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் அச்சியானை சேர்ந்த அவர்கள். 8 மணிக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். 8:30 வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார் சுகுமாரி அவர்கள், இலங்கை தேசத்தில இருந்து. 9 மணிக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோவில் இருந்து. 9:30 வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஜெயமலர் அவர்கள், பாஸ்டர் ஜெயமலர் சிங்கப்பூர் தேசத்தில இருந்து இணைவார்கள். அவர்கள் இணையாவிட்டால் உங்கள் சகோதரி கலியத்திலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில தேவ செய்தி எடுத்து வருவார். இவையே இந்த நாளில் தேவன் நமக்கு முன் குறித்த நிகழ்ச்சிகளாகும். அவரின் சத்தத்தை கேட்பார். கேட்பவரிடம் கேட்கும்படியாக துதிப்போமா, அழைப்போம். எங்களோடு ஆரம்பிச்ச பாடல் இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் கருணா அவர்கள். கலந்தை அதிகமாக கொடுத்து கத்த தன்னுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறார். அந்த பாத்திரத்தை அழைப்போம், அன்பிலே நினைவோம். Praise the Lord, sister. Praise the Lord, Sister Subha. Praise the Lord. சற்று உடல்நிலை சுயினமா இருக்கிறது தெரிகிறது. கொஞ்சம் தொண்டை. ஜெபிப்போம். ஆமென் சிஸ்டர். எடுத்து வாருங்க சிஸ்டர், உங்களோட ஒரு மனப்பாடு. தேங்க்யூ சிஸ்டர். பழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிற தகப்பனே யெகோவாயீரே, உம்முடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, எப்போதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தகப்பன், எல்லா இக்கட்டு நேரத்திலும் பலனாயிருந்து எங்களை தூக்கி சுமக்கிறவர் நிற்கத்தாவே. தகப்பனே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை தேற்றி தேற்றவாழ்நாயிருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா அப்பா, இந்த நாளிலும் கத்தாவே தாழ்ந்தை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வண்டி வருகிறோம் சுவாமி. தகப்பனே, உம்முடைய சுத்த கிருபை எங்கள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். தகப்பனே, இந்த வானொலியை நடத்துகிற சௌரன் லெஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் உடைய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் அந்த குடும்பத்தின் மேலே அபரிமிதமாய் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா உதவிகள், ஒத்தாசைகள், தேவ தயவு, மனித தயவு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நீர் கத்தாவே. தகப்பனே, ஆசிர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் கத்தாவே அந்த வானொலி கூடாக உமக்கே செலுத்தப்படுகிறது ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே எந்த ஒரு ஆதாயம் எண்ணமும் இல்லாதபடி கர்த்தர் உமக்காக செய்கிற ஊழியத்தை நீர் கனப்படுத்த வேண்டுமாக 10 ஆண்டுகளை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய வருகை மட்டுமாக அந்த குடும்பம் தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவர்களோடு சேர்ந்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபித்து நீக்கிறோம். அப்பா தகப்பனே, நன்றிப்பா. தொடர்ந்து மகேந்திரன் அங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் சுகபல ஆரோக்கியத்தோடு இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் தகப்பனாரையும் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் சௌரி சுவாலங்காவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவா குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சௌதரி சந்திக்கிற உறவுகள், நண்பர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக வரும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. உங்களுடைய சுத்த கிருபையாலே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, என்னும் கர்த்தாவே,
சாரி டோலிகா, ரஞ்சினிகா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமும் சுகமும் நீர் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரை. தொடர்ந்து உமக்காக செய்கிற எல்லா காரியத்திலும் அந்த பிள்ளைகளை நீங்க கனப்படுத்தி அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே உம்முடைய பலத்தகரம் அந்த குடும்பங்களுக்கு இருக்கட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தாவே மன விருப்பங்களை ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தகப்பன் சௌகரியங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய சுத்த கிருபைகளோடு கூட இருக்கும் வரப்போகிறோம் வார்த்தைகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் அவருடைய குடும்ப தேவைகளிலும் சபைகளிலே இது நடக்கிற காரியங்கள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் பொழியட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கிற போது 30, 60, 100 அநேக ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை மீண்டும் சபைக்குள்ள கொண்டு வருகிற ஆசீர்வாதம் உம்முடைய கரத்திலே உண்டு கர்த்தாவே தகப்பனே. எல்லாரையும் நீர் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்தவர் கர்த்தாவே. சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தி ஒவ்வொரு மனிதனையும் உமக்குள்ளாக நீர் மீட்டுக் கொண்டவர் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவருடைய மனதிலும் பேசும்படியா இந்த கடைசி காலத்திலே கர்த்தாவை உம்மை நோக்கி அநேக ஜனங்கள் கர்த்தாவை மனம் திரும்பும்படியா நீர் செயற்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவனும் அழிந்து பாதாளம் போவதை நீர் ஒருபோதும் விரும்பவில்லை. ஒருவருடைய சாவை நீர் ஒருபோதும் விரும்பவில்லை ஆண்டவரே. அப்ப அந்த ஆத்தும மீட்பு, அந்த ஆத்தும மரணம் கர்த்தாவை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாய் வந்தீர் கர்த்தாவே. அதன்படியே ஆசிர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க கர்த்தாவே. அப்பா தகப்பனே, அவர்களை ஒடுக்கிறவர்கள் கரத்தில் இருந்து நீர் விடுதலை ஆக்குகிறவர் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் என்ற வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நீர் இறங்கி யுத்தம் செய்து அந்த இஸ்ரவேல் மக்களை சாட்சிகளாய் நீரே தேவன் என்று அறிக்கை பண்ற அந்த மக்களை அழிய விடாதபடி பாதுகாக்க போகிறவர் நீர் கர்த்தாவே. அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே அந்த ஜனங்களை நீர் ஆதரவாயிருந்து எல்லா இக்கட்டிலும் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அந்த ஜனங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. மேசியா நீர் அந்த இடத்திலே வரப்போகிறதை கர்த்தர் நீர் அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேசியா உம்மை மறுதலித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தாவே தகப்பனே, பிதாவினுடைய காரியங்களே அவர்கள் வைராக்கியமாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்ப அந்த வைராக்கியம் தொடர்ந்து உம்மை அறியும்படியாய் அந்த கண்களிலே தெளிவுகள் உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் அயலுள்ள ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை நீருளுக்கள் இருக்கும் அவர்கள் கர்த்தாவே உம்மை காணும்படியாய் அவர்களுக்கும் தெளிந்த புத்தியை கொடுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அநேகரை அந்த இடத்துக்கு அனுப்புங்க ஆண்டவரே. ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து போகிற நற்செய்தியை கேட்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. அந்த ஜனங்களுடைய கஷ்டங்களிலே நீங்க இருந்து கண்ணீரை துடைக்க வல்லவர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்க
கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதற அடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் நம் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வம் ஆனால் ஏதும் பயம் வேண்டாம். ஏதும் பயம் வேண்டாம். Praise the Lord, sister. ஆமீன் ஆமீன். பயம் வேண்டாம். ஆமீன். இவர் சொன்ன வார்த்தையை பயம் வேண்டாம், பயப்படாதே. ஆமீன். அருமையான பாடல், அழமான சத்தியம் அடங்கியுள்ளது. எல்லாமே அருமையாக பாடி இதுவரை நாமத்தை உயர்த்தினீர்கள். எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். கதை சித்தமலாங்க அழைப்புல சந்திப்போம். தோசமானத்துக்கு நன்றி சிஸ்டர். அப்படியே உங்களுக்கு சமாதானத்தை கூறுகிறேன். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நாங்கள் எடுத்ததாக சிந்தனை விருந்தாக நாங்க வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்க சிந்தனை விருந்தாக வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து சிந்தனை விருந்தாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நீதிமொழி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களையும் வாசிப்போம். இப்படியா சொல்கிறது அந்த வார்த்தை: வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும்.
இந்த 2 வார்த்தையும் நமக்கு ஒரே ஆழமான பெரிய சத்தியத்தை தருகிறது. என்னன்னு சொன்னால், வெள்ளியென்று களிம்பை நீக்கிவிடு. களிம்பு என்று சொன்னா தேவையில்லாத காரியம். அந்த களிம்பு போன்றது என்ன செய்யுது? இந்த வெள்ளியை பளபளக்க விடாமல் மங்க பண்ணுகிறது. மங்கி வச்சிருக்கிறது. அப்ப அதை நாங்க நீக்கி விடும்போது, அதாவது வெள்ளிக்கு குவையும் பொண்ணுக்கு அக்கினியும் இருக்குது சூடையில இல்லையா? அப்படியாக அவர்கள் புடமிட்டு அது துப்பு அந்த தட்டான் அதை என்ன செய்யறார்? சரி செய்கிறார். சரி செய்து அவர் என்ன வடிவத்துக்குள்ள கொண்டு வர்றாரோ அந்த வடிவம் எடுத்துக்கொண்டு வரும்பொழுதுதான் அந்த வெள்ளிக்கு பெறுமதி உண்டு, அந்த உடைமைக்கு மதிப்பு உண்டு. நிற்கிறவர்கள் சொல்ற துர்மாக்கர்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டுமாம்? நீக்கிவிட வேண்டும். ஆமனை நீக்கி விடும்போது அங்கே ராஜாவோட சிங்காசனம் நிலை நின்றது. நல்ல ஆட்சி முறை நிலை பெற்றது. அதே போலதான் அங்கே ராஜா, அதாவது நாங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ முடியாது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், களிம்பா கிடைக்கிற காரியங்கள், துன்மாக்கிறருடைய ஆலோசனை நடவாமல், நாங்கள் பாவியோட வழியில் இல்லாமல், பரியாசத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில பிரியமாயிருப்போம். அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய சிங்காசனத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வீற்றிருப்போம் என்று சொன்னால், அவர் எங்களுக்காக சிங்காசனத்துல பிதாவின் சுபத்துல இப்பவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஆயத்தப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ள நாங்கள் உட்கார ஆயத்தப்படுவோம். வேண்டாத எல்லாத்தையும் விலக்கி விடுவோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலியர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து இணைந்து ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். அடுத்து வாருங்கள். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக உங்களோட சமூகத்தை நாங்கள் உணரக்கூடியதாக எங்கள் மத்தியில் வந்து இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்பட்டவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஆமென் ஆண்டவரே. உங்களுடைய கிரியைகளையும் நீங்க செய்யற அற்புதங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாது ஐயா. அவ்வளவுக்கு தயவுள்ள தகப்பனா இருக்கபடியா நன்றி சாமி அப்பா. இரக்கத்துல தயவுள்ள உள்ளவரே மக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராயிருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா உங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை நாங்க கூறி உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த இந்த நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா நித்திய வெளிச்சத்திலே அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல மறுபடி கொடுக்குறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இந்த ஊழியத்தை நீங்க எங்களுக்கு திறந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. அப்பா நடத்துவர்கள்ல உங்களோட கரத்துல கொடுக்குறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அப்பா அந்த ஊழியத்துக்கு தலைவராக இருந்து நீங்க தலைவராக இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. நாங்க வெறுமையான பாத்திரங்கள் ஐயா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். எங்கள ஒன்றுமே இல்லை ஐயா. நாங்க உபயோகிக்கப்படாத பாத்திரங்களாக உங்களோட கரத்துல வெறுமையாக ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க மகிமைப்பட வேணும். கொடுக்க போற செய்திகள் அப்பா யாவற்றையும், பாட்டுகள், கவிதைகள் என்னவா இருந்தாலும், சாட்சிகள் யாவற்றையும் உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவே மறுபடியுமாக யாவரையும் ஆசீர்வாதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க. புதிதான அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் அப்பா நிரப்பி யாவரையும் அணை கட்டி இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி இயேசுவே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அற்புதம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. அல்லேலூயா, ஓசனா. ஆமே. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நீங்க எங்களுக்குள்ள ஜீவன் தந்து உங்களோட கிருபை மூலமா ரட்சித்தத மகா பெரிதான பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் எங்களோட சித்தத்தின்படி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று என்று கூறியபடி உங்களோட வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் அதிசயமான காரியங்களை செய்வதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. சிஸ்டர் சுபாரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு வார்த்தையும் கவிதையும் வழி நடத்துற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே அவங்க கூட இருங்க. அவங்க வழி நடத்துற இன்றைக்கு ஆண்டவரே லீட் பண்ற ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்களுக்கு பெலனும் சக்தியும் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் பெரிதான அற்புதத்தை செய்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமே. நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அருமையான பாடலை பாடிதோடு நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தின உங்களையும் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி சார். ஆமென். ஆமே God bless you. ஆமே. சத்தனாவும் மகிமைப்படு ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் கடந்து செல்வோம். சத்தனாவும் மகிமைப்படுவதாக. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். செங்கடலை இரண்டாக பிரித்தவரே, யோர்தானை இரண்டாக பிரித்தவரே, செங்கடலை இரண்டாக பிரித்தவரே, யோர்தானை
இரண்டாக பிரித்தவரை அன்றும் அற்புதங்கள் செய்தவரை துதிக்கின்றோம், இன்றும் அற்புதங்கள் செய்பவரை துதிக்கின்றோம், அன்றும் அற்புதங்கள் செய்பவரை துதிக்கின்றோம், என்றும் அற்புதங்கள் செய்பவரை துதிக்கின்றோம். ஹalleluya, 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 ஹalleluya. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவா, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், துதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம். ஆமென். சரியாற்றோன்ற நேரம் 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள். தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஞானி சேர்ந்த அவர்கள். இணைப்பிருக்கும் சோதரி நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். Praise the Lord, sister. Praise Lord, sister. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய